இங்க சேரன் பிரதர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சாப்பிட உட்காந்துட்டு இருக்க நேரத்துல நம்ம கார்த்திகாவும் பாத்தீங்கன்னா சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சோழன் பாத்தீங்கன்னா என்ன நேர்ந்து போய் எக்ஸ் என்ன லூசா என்ன எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பாங்க. அதே நேரம் நம்ம பல்லவனு பாத்தீங்கன்னா இவங்க பண்றத பார்த்தா சீக்கிரமா டிவோர்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்துருவாங்க போலேன்னு சொல்லுவாங்க. இங்க நிலாவோட சேரனோட அப்பாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் எதுவும் கேட்க மாட்டேன், நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்ததுதான். உடனே நம்ம சேரனோட அப்பாவும் பாத்தீங்கன்னா என்னடா இவ சாப்பாடு கொடுத்துட்டு இங்கேயே பட்டறைய போட்டுட்டா, நம்ம பட்டறைய காலி பண்ணிட வேண்டியதான் சொல்லிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா கிரேட் எஸ்கேப் ஆயிருவாங்க. மறுநாளே பாத்தீங்கன்னா நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்காக கிளம்பிட்டு இருக்க நேரத்துல நம்ம சோழன் பாத்தீங்கன்னா நம்ம நிலா கிட்ட ஃபர்ஸ்ட்ல உங்களை யாராவது இடிச்சாலோ ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், உடனே எனக்கு கால் பண்ணுங்க நான் வந்துடுறேன்னு சொன்னதான். உடனே நம்ம நிலாவும் ஐய நீங்க என்னங்க பெரிய டார்ச்சரா இருக்கீங்க, எங்க அப்பா தான் டார்ச்சர் பண்ற, நீங்க எங்க அப்பாவோட டார்ச்சரா இருக்கீங்கன்னு சொன்னதுதான். சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம பாண்டியும் பாத்தீங்கன்னா கக்கப்பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிலா போனதுதான் நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிக்கிட்ட இனிமே நடக்காத மாதிரி நம்ம பாண்டிக்கிட்ட மறுபடியும் டேய் நிலாவுக்காகன்னு ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறேன்டா, கிட்டத்தட்ட வண்டி எவ்வளவுக்கு வரும்னு கேட்க எப்படியும் 1.5 லட்சம் ரூபாய் வரும்னு சொல்லுவாங்க. ஒன்னு சேரன்னு பாத்தீங்கன்னா எதுக்கு புதுசா வாங்கிக்கிட்டு செகண்ட் ஹேண்ட்ல ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்லன்னு சொல்லுவாங்க.